கைசி இன்னைக்கு எபிசோட் எப்படி போப்பது நடக்கும் அப்போ இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா வடிவு தர்மன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனில் நடந்திருக்கலாம், நீ நலுங்கு பந்தக்கல் நடுற ஃபங்க்ஷனில் இருக்கலாம், அதில் எப்படியா பிரச்சனை பண்ணி கையில் கல்யாணத்தை நிறுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ராஜலட்சுமி கேட்டாங்க. ராஜலட்சுமி வந்து தர்மலிங்கத்தை வடிவு சார மாதிரி திட்டுறாங்க. என்ன மனுஷங்க நீங்கள் கையில் கல்யாணத்தை நிறுத்துறக்கா இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கையில் கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணுங்க, நான் மனுஷியாக இருக்க மாட்டேன்னு சொல்லி வான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சிவசங்கரியும் கையிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவசங்கரி சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படாத, கடைசியில் என் மகன் வந்து தீபிகா கழுத்தில் தாலி கட்டுவான், வேணா பாரு அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. கையிலும் சொல்கிறாங்க, அதையும் பார்ப்போம், நீங்கள் தான் எனக்கு தாலி எடுத்து கொடுக்க போகிறீங்க, உங்கள் மகன் தான் என் கழுத்தில் தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு போன பிறகு கையில் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்நேரம் கீதா வராங்க. என்னாச்சு கையில், எதுக்கு இவன் டல்லாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கையில் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. தாலி ஊருக்கு ஃபங்க்ஷன் நடக்காமே எழில் உயிருக்கு ஆபத்து நடக்காம பூந்தொட்டி அவர் தலையில் விழுக போச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸு, ஒருவேளை அவர் மேலே விழுந்திருந்தால் என்ன ஆகுறது, ஜோசியக்காரர் சொன்ன மாதிரியே நடக்குது, அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே கீதா சொல்கிறாங்க, நீ எதுக்கு கையில் அப்படி யோசிக்கிற, சிவசங்கர் ஆண்டியை உனையும் எழிலையும் பிரிக்கிறதுக்காக ஒரு ஜோசியரை செட் பண்ணி அவர் மூலியமாக சொல்ல வச்சிருக்கலாம்ல, நீ எதுக்கு கையில் தப்பாகவே யோசிக்கிற, பாசிட்டிவாக யோசனை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கையில் கொஞ்சம் யோசனை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கி என்ன எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். அந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.